சரி ரைட். சரி, இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேம்போட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். கேம்போட நோக்கம் என்னன்னா, அதாவது இப்போ ஒரு ஜாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு 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 சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்த இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள மட்டும் நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. வேற யாருக்கும் வெளி ஜாதியில இருந்து வந்தா அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. இதே அதுல இருந்து கொஞ்சம் பெருசா போகும்போது ஒரு மதமா இருக்குன்னா அது அதே விஷயத்தான் பண்ணும். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கடுத்து நாடு, மாநிலம், மொழி வேறுபாடுங்க அது தனித்தனியா இருக்கும். ஆனா நம்ம இப்ப பண்ணக்கூடிய கேம்ப் அந்த மாதிரி கிடையாது. இது வெறும் நம்ம ஊர்க்காரங்களை மட்டும் வளர்த்து விடுறது அந்த மாதிரி நோக்கத்தோட இந்த கேம்ப் கிடையாது. இப்போ அந்த கேம்புக்கு இவ்வளவு தூரம் வச்சு ஒரு கேம்ப் நடத்துறோம். நடத்துறதுல வெளியூர் பசங்க வராங்க. வடக்கலந்தோளத்துல இருந்து 15 பேர் வராங்க, தெற்கலந்தோளத்துல இருந்து வராங்க, சுப்பிரமணியபுரத்துல இருந்து வராங்க. அப்படி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பசங்கள் இருந்துட்டு அவங்க இந்த கேம்ப்ல அட்டன் பண்ண முடியும். அவங்க ஒரு நிறைய விஷயத்த கத்துக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் மாறுது. நம்ம ஊர் அந்த கேம்பால ஒரு விஷயத்தால நம்ம ஊர் நல்லபடியா மாறிட்டு இருக்கு. வெளியூர் பசங்க வராங்க. அவங்க 15 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 2 பேர் செல்வாவோ சுரேந்திராவோ அவங்க ஊர்ல இத மாதிரி அவங்க ஒரு கேம்ப் நடத்தும் போது அவங்க ஊர் மாறும். அதுக்கடுத்து இன்னும் அவங்க ஊர்ல ஒரு கேம்ப் போடும்போது வெளியூர்ல இருந்து ஒரு பசங்க வருவாங்க, அந்த ஒரு கேம்ப் மாறும். அப்போ நம்ம ஊர் நம்ம ஃபர்ஸ்ட் மாறுதோம். அடுத்து நம்ம சரௌண்டிங் மாறுது, நம்ம ஊர் மாறுது, நம்ம வட்டாரம் மாறுது, மாவட்டம், மாநிலம், இந்தியா இது அளவுக்கு மாறுது. இது நடக்குமா? ஒரு இந்தியாவை மாற்றுறது நம்ம கையில தான் இருக்குன்னா இந்த சின்ன சின்ன விஷயமா தான் வரும். முதல்ல எடுத்தோடனே நம்மளால ஓட முடியுமா, நடக்க முடியுமா, நம்ம நடக்க முடியும் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், செஞ்சிருக்க மாட்டோம். ஓட முடியும் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். பிறந்தோடனே முதல்ல உருளுவோம், தவழுவோம், கீழே விழுவோம், அதுக்கடுத்து நிக்க ஆரம்பிப்போம், நடக்க ஆரம்பிப்போம், ஓடுவோம், மேரத்தானை தாண்டி நம்ம சாதிப்போம். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரு விஷயத்த விதைக்கிறோம் அப்படின்னா விதைச்ச உடனே ரிசல்ட் வராது. அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா செடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் முதல்ல துளிர் விடும், அடுத்து செடியா மாறும், அடுத்து மரம், அது ஒரு ஆலமரமா மாறிட்டுனா அது யாராலும் அசைக்க முடியாது. அதனாலதான் அங்க ஒரு கேம்ப் ரெடி பண்ணி செஞ்சு இந்த அளவுக்கு நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வட்ட கேம்புக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்த கேம்புக்கு இதுல இருந்து நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா எதிர்பார்க்கும், கண்டிப்பா நடக்கும். ஒரு விஷயத்த முதல்ல தொடங்கும் போது நாங்களும் இந்த கேம்ப் ஆரம்பிக்கல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸோட தான் ஆரம்பிச்சோம். ஆனா கேம்ப் பயங்கரமா சூப்பரா கொண்டு போயிட்டோம். எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்க இவ்வளவு விஷயத்த கத்துத்தர மூலியமா நாளைக்கு சொசைட்டி மாறி. இப்போ நான் வந்து குரூப் 1 படிக்கேன். நான் ஒரு ஆபீசரா இருந்துட்டு நான் லஞ்சம் வாங்காம இருக்கணும் செய்யணும்னு நினைக்கிறேன் வைங்களேன். நான் மட்டும் நினைக்கிறேன்னு வைங்களேன், அது இன்னும் எனக்கு மேல இருக்க அதிகாரியால நான் வந்து ப்ரெஷர் ஆகும். அவங்க இருந்துட்டு நீங்க வாங்குங்க செய்யுங்கன்னு அவங்க சைடு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ நான் என்னோட மைண்ட் செட்ல இருந்து நான் என்ன மாத்தணும் செய்யணும், நான் சொசைட்டியை மாத்தணும் நினைச்சா அது மாத்த முடியாது. ஆனா இந்த மாதிரி கேம்ப்ல நம்ம போடுறோம்னா வெளியூர்ல இருந்து பசங்க வந்து அவங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த நடத்துறாங்கல்ல, அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் விட்டுருங்க. பேரண்ட்ஸ் அவங்க ஜென்ரேஷன் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க, அவங்க அவ்வளவுதான். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்து இதுல நாளைக்கு இந்தியாவை மாத்த முடியும்னா அது உண்மையா போய் ஈஸியா மாத்தலாம். இப்போ இதுல இருந்து எத்தனை ஒரு ஒரு மாவட்டத்து கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஒரு IPS IAS மாறுறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களால மாத்த முடியும். அதுக்கு காரணம் இந்த கேம்பா இருக்கும். உங்களுக்கு நிறைய பெண் அரசியல்வாதிகள் கண்டிப்பா வரலாம். நல்லா பேசுறீங்க, பெண் அரசியல்வாதிகள் கண்டிப்பா வரலாம். அப்போ அது ஒரு சொசைட்டியை மாற்றும். அப்போ ஒரு இந்தியாவை மாத்துறதுக்கான விதை இங்க விதைச்சிருக்கோம். இந்த கேம்போட நீங்க அப்படி நின்றக்கூடாது. நல்லா படிங்க. படிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க யூடியூப் சேனல்ல எத்தனை 10 வீடியோ 12 வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயம் கஷ்டம் கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சு, படிக்க விஷயம் கஷ்டமே கிடையாது. கேம்ப் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியல படிக்க விஷயம் கஷ்டமா? ஃபுல் புக்கை படிக்கிறதான் கஷ்டம். நான் உங்களுக்கு செலக்டடா சொன்னா 200 பக்கம் படிக்க வேண்டாம், 5 பக்கம் தெளிவா படிங்க. அந்த 5 பக்கம் எது முக்கியம் தெரிஞ்சு படிங்க. கேம்ப் அட்டன் பண்ணவங்களும் தெரிஞ்சிருக்கும். கேம்ப் அட்டன் பண்ணாதவங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் கேம்ப்ல ஒரு பாடம் சம்பந்தமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒருத்தட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. நான் எப்படி படிக்கணுங்கிறதான் சொன்னேன். அதனால ஒரு கேம்ப் போட்டிருந்தேன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, தெரியலன்னா அவமானம் அப்படிலாம் நினைச்சிருக்கீங்க. ஆனா கேம்ப்ல சொல்லுங்க, அட்டன் பண்ண யாராவது நான் அப்படி ஏதாவது ஒரு பாடம் சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அதுவும் வெறும் கேம்ப்ல நாங்க வெறும் எஜுகேஷனை மட்டுமும் சொல்லலை. அதை தாண்டி என்ன சொன்னோம் அப்படின்னா கேஸ்டிசம் பத்தி சொன்னோம். அவாய்ட் கேஸ்டிசம். அந்த ஜாதி முறையை வந்து நம்ம எதனால அவாய்ட் பண்ணணும் செய்யணும்ட்டு அது நல்லா பேசிடணும். அது எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த அளவுக்கு நல்லா பேசிடணும். வேற விமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது தான், இதுதான் விமன் எம்பவர்மெண்ட். நீங்க ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு வீட்டை மேனேஜ் பண்றீங்கன்னா அப்போ உங்க வீட்டுல இருக்கிற 6 பேர் 7 பேருக்கு நீங்க தான் ஹெட்டு.
அதனால ஒரு பெண்ணால என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொருத்தராலையுமே எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஒரு பெண் நினைச்சாங்க, அதனாலதான் அவங்க ஒரு முதலமைச்சர் ஆனாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜெயலலிதா அம்மா நினைச்சுக்கலாம். அதனால பெண் நினைச்சா என்னன்னாலும் முடியும். உங்களால முடியும் கண்டிப்பா. நம்மளால முடியாது, செய்ய முடியாது, ஒரு நெகட்டிவா நினைக்காதீங்க, பாசிட்டிவா நினைங்க. நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நினைக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது நடக்கும். வேற கேம்ப் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? லைட்டா ஒரு ஃபீட்பேக் மட்டும் அட்டன் பண்ணவங்க ஃபீட்பேக் மட்டும் லைட்டா கொடுங்க போதும். ஸ்டாப் பண்ணுங்க.